ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருக்கிறார்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட என்றென்றும் இருக்கிறார். எரேமியா 26ஆம் அதிகாரம் 1 வசனம். யூதா தேசத்தை யோயாக்கீம் என்ற ராஜா யோசியாவின் குமாரன் இவர் அரசாண்ட போது நடந்த சம்பவம் இது. எரேமியா தீர்க்கதரிசி அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மூலமாய் கர்த்தர் பேசின வார்த்தைகள், அப்பொழுது நடந்த சம்பவங்கள் இந்த வேத பகுதியில் குறிப்பிட்டிருக்கிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய தூதரை போல, இன்னும் சொல்ல போனால் தூதர் தான் கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடையே நின்று தூதுவராக கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை நாம் கனப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கிறவர்களை நாம் கனப்படுத்த வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்களை மதித்து மரியாதை கொடுத்து அவர்களை மதித்து அவர்கள் சொல் கேட்டு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். அதுதான் நம் வாழ்க்கைக்கு நல்லது. ஆனால் அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் நமக்கு கசப்பானதா இருக்கலாம், கண்டிக்க கூடியதா இருக்கலாம். ஒரு துன்பம் வரப்போகிறது என்ற செய்தி அவர்கள் கொண்டு வந்திருக்கலாம். அது எந்த செய்தியா இருந்தாலும் உண்மை அதுதான். இன்னும் சொல்ல போனால் நல்ல செய்தியை சொல்லாமலே நடந்து விட்டாலும் சந்தோஷமான காரியங்களை மனிதர் மனம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் ஒரு காரியம் கவனிப்போம், நமக்கு வரும் துன்பத்தை முன்கூட்டியே தெரிந்தால் நாம் அந்த துன்பத்தில் அகப்படாமல் தப்பித்துக் கொள்ளவும், அல்லது அதிலிருந்து குறைந்தபட்ச துன்பத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு அதிகபட்சமாக அதை சமாளிக்கக்கூடிய வல்லமையை பெற்றவர்களாகவும் நாம் ஆயத்தப்பட்டு விடலாம். அப்படி இருக்க, ஒரு துன்பம் வருகிறது என்று ஒரு தீர்க்கதரிசி சொன்னால் அதுவே நமக்கு மிக சிறந்த செய்தியா இருக்கும். ஏனென்றால் துன்பத்தை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் அதை தப்பித்துக் கொள்ளும் வழியை நாம் கண்டுபிடிக்கலாம். அப்படி முடியாவிட்டாலும் அந்த துன்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள நம்மால் ஆன முயற்சியை நாம் செய்யலாம். அப்படி இருக்க நாம் தீர்க்கதரிசிகளை கனப்படுத்த வேண்டும், அதாவது மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும். அவர்களை துன்புறுத்துவதோ எதிர்ப்பதோ, அவர்களை வேதனை தரும்படி அவர்கள் மன வேதனைப்படும்படி நாம் பேசுவதோ மிகவும் தவறு. நாம் அவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் தமக்கென்று ஏற்றுக்கொண்டு, அவர்களை நாம் துன்பப்படுத்தினால் கர்த்தரையே துன்பப்படுத்துவது போல கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டு நம்மிடத்தில் பழிவாங்க வருவார். அதனால் ஜாக்கிரதையா இருப்போம். எந்த தீர்க்கதரிசிகளுக்கும் உண்மையானவர்களா பொய்யானவர்களா என்று தெரியாமல் இருந்தால் விட்டு விடலாம். நன்மையும் செய்ய வேண்டாம், தீமையும் செய்ய வேண்டாம். அவர்களை குறித்து தெரியாமல் தவறாய் பேசக்கூடாது, எந்த எதிர்வினையும் ஆற்றக்கூடாது, எந்த செயலும் செய்யக்கூடாது. ஜாக்கிரதையா இருப்போம். இந்த வேத பகுதியில் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு காரியம் தெரிந்து கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும், பொதுவாக எல்லா தீர்க்க தரிசனங்களை பார்த்தாலும் எல்லாம் பிறருக்கு துன்பம் வரக்கூடியதை தான் அவர் முன்கூட்டியே சொல்லுகிறார். இது மிக சிறந்த ஒரு நல்ல வாய்ப்பு என்று சொல்லலாம். இஸ்ரவேலர்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கிறது. கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்படி ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லுகிறார். அதையெல்லாம் தீர்க்கதரிசி எரேமியா மூலமாக சொல்லுகிறார். இது அந்த ஜனங்கள் பாராட்டி அவரை கனப்படுத்தி எரேமியாவுக்கு மரியாதை கொடுத்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் அவர்கள் மாறுபாடாக செயல்படுகிறார்கள். சரி, அதை குறித்து நாம் சற்று கவனிப்போம். எரேமியாவை கர்த்தர் அழைத்து பேசுகிறார். யோயாக்கீம் ராஜாவின் காலத்தில், யூதா தேசத்தில் அவர் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியாவை அழைத்து, நீ போய் தேவாலயத்தின் பிரகாரத்தில் நின்று கொண்டு. தேவாலயத்தின் பிரகாரம் என்றால் அந்த இடத்தில் பலிபீடம் இருக்கும். முதல் நிலை, தேவாலயம் 3 நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று. முதலில் நாம் நுழைந்ததும் இருக்கிற இடம்தான் பிரகாரம், பிரகாரமாய் இருக்கிறது. அந்த இடத்தில் ஐயாவை நிற்க சொல்லுகிறார். நின்று கொண்டு
யூதாவின் பட்டணங்களிலிருந்து ஜனங்கள் எல்லாம் வருகிறார்கள் அல்லவா? தேவாலயத்தில் கர்த்தரை தொழுது கொள்ள அவர்கள் என்னிடமாய் தேடி வருகிறவர்களிடத்தில் நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்ல. அங்கு நின்று கொண்டு அங்கு வருகிற எல்லோருக்கும் நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீ அப்படியே அவர்களிடத்தில் சொல்லு. ஆனால் ஒரு காரியம், ஒரு வார்த்தையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. எதையும் குறைத்து சொல்லிவிடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் மிகவும் கண்டிப்பானதாக, தண்டனைக்குரியதாய் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மிகுந்த துன்பத்தை நான் அனுமதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை விவரமாக எரேமியா சொல்லும் பொழுது அதை கேட்கிறவர்களுக்கு நிச்சயம் கோபம் வரும். அறியாமையில் இருக்கிற மக்கள் கோபப்படுவார்கள். அதனால் எரேமியா ஐயோ இவர்கள் கோபித்துக் கொள்வார்களே என்று குறைத்து சொல்லிவிட வாய்ப்புண்டு. அதனால் கர்த்தர் ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறார் எரேமியாவினிடத்தில். நான் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் நீ சொல், ஒன்றையும் குறைத்து விடாதே என்று. வருகிற வார்த்தைகள் எல்லாம் நியாய தீர்ப்பின் வார்த்தைகளாய் இருக்கிறது, கர்த்தருடைய கட்டளைகளாய் வருகிறது. அப்படி இருக்க அது அவர்களுக்கு, கேட்பவர்களுக்கு கசப்பானதாக தான் இருக்கும். அதாவது தீர்க்க தரிசனம் என்பதை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் கசப்பு மருந்து என்று வைத்துக் கொள்ளலாம். தீர்க்க தரிசனங்கள் எப்பொழுதும் பொதுவாக கேட்பதற்கு கசப்பாய் இருக்கும். ஏனென்றால் இது வரப்போகிறது, அது வரப்போகிறது, துன்பம் வரப்போகிறது, நீ தவறு செய்கிறாய் என்று எச்சரிப்பதற்கே கர்த்தர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துவார் பொதுவாக. அப்படி இருக்கும் பொழுது மற்ற காரியங்களுக்கும் பயன்படுத்துவார், அதிகமாக இப்படி எச்சரிப்பதற்கு பயன்படுத்துகிறார். அப்படி இருக்கும்போது அதை கேட்கிறவர்களுக்கு கசப்பா இருக்கும். ஆனால் அதை கேட்டு அவர்கள் மனம் திரும்பி விட்டால் அந்த தண்டனையிலிருந்து அவர்கள் தப்பிக் கொள்ளலாம். அப்படி பார்க்கும் பொழுது அது அவர்களுக்கு மருந்தாய் இருந்து அவர்கள் வாழ்க்கையை குணப்படுத்துகிறது. இதுதான் தீர்க்க தரிசனம் என்பது, கசப்பான மருந்து. அது நம்மை காப்பாற்றக்கூடியது, நம் ஜீவனையே காப்பாற்றும். ஆனால் சாப்பிடும் போது கசப்பா இருக்கும். அது போல சொல்லும் போது, தீர்க்க தரிசனத்தை கேட்கும் போது கசப்பா இருக்கும். ஆனால் அதன் பின் விளைவோ இன்பகரமானதாய் இருக்கும். இப்படியாக நாம் சொல்லும் வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஒன்றையும் குறைக்காமல் அங்கு வருகிற பட்டணத்தின் ஜனங்களிடத்தில், யூதாவின் ஜனங்களிடத்தில் பிரகாரத்தில் நின்று கொண்டு சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், நீ அப்படி சொல்லும் பொழுது அதை கேட்கிற ஜனங்கள், என் வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள், ஒருவேளை நான் அந்த தண்டனையை கொடுக்காத அளவுக்கு அவர்கள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் மனம் திரும்பி விட்டால் நான் அவர்களை இப்படிப்பட்ட தீங்குக்கு நான் ஒப்பு கொடுக்காமல் காப்பாற்றுவேன். அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பாக நீ இது எல்லாவற்றையும் சொல், குறைக்காமல் இப்படி செய்ய போகிறார் கர்த்தர் என்று நான் சொல்லும் வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொல் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நேராக சென்று தேவாலயத்தின் பிரகாரத்தில் நின்று அங்கு வருகிற ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். இதுவரைக்கும் கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசியை அனுப்பி பல காரியங்களை சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட தீங்கு வரப்போகிறது, மிகுந்த ஆபத்து வரப்போகிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அந்த சொன்ன வார்த்தைகளையும் நியாய பிரமாணத்தின்படி, அதாவது தீர்க்க தரிசனங்களுக்கும் நீங்கள் செவி கொடுக்க வேண்டும், நியாய பிரமாணத்திற்கும் நீங்கள் செவி கொடுத்து கற்பனைகளையும் கடைபிடித்து நீங்கள் நியாய பிரமாணத்தின்படி அவைகளை எல்லாம் கேட்டு நடக்காவிட்டால் நான் இந்த ஆலயத்தை சீலோவை போல ஆக்கி, சீலோ என்கிற நகரம் எப்படி அந்த கோபுரம் இடிந்து விழுந்து அநேகம் ஜனங்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லுவாங்க, அது போல நான் செய்து விடுவேன். நீங்கள் இந்த வார்த்தைகளை, என் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமலும் நியாய பிரமாணத்துக்கு செவி கொடுக்காமலும் இருந்தால் சீலோவை போல இந்த தேவாலயத்தை நான் ஆக்கி போடுவேன், அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக இதை நான் சாபமாக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த மனித குலத்திற்கே கர்த்தர் தந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய தேவாலயம். ஆனால் அதை நான் சாபமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது தேவாலயம் என்பது கர்த்தரும் மனிதனும் சந்திக்கிற இடமா இருக்கிறது. கர்த்தரை நாம் சந்திக்க தேவாலயத்திற்கு போகிறோம். கர்த்தர் அங்கு நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் பேசுகிறோம், சன்னதியை சேருகிறோம். அது மிகப்பெரிய பாக்கியம்.
அன்று இஸ்ரவேலர்கள் இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு செவி கொடுக்கவில்லை. எத்தனை தீர்க்க தரிசனம் சொல்லியும் செவி கொடுக்கவில்லை. அதனால் தேவாலயம் இடிக்கப்பட்டது. 2000 வருடங்களாக இந்த பூமியில் கர்த்தருக்கு தேவாலயம் இல்லை. நாம் திருச்சபை என்று சர்ச் என்று சொல்லுகிற இடம் எல்லாம் கர்த்தருடைய பலிபீடமாய், பிரகாரத்தின் பலிபீடமாய் இருக்கிறது. பிரகாரத்தில் தான் நாம் நின்று ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் நமக்கு இல்லாது இருக்கிறது. நம் இருதயம் தான் அப்படி பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறது. கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இந்த மண்டலத்தில், இயற்கை மண்டலத்தில் அது இல்லாமல் இருக்கிறது. நம் இருதயத்திலும் கர்த்தருக்கு இடம் வேண்டும். கர்த்தரை ஆராதிக்க இந்த பூமியிலும் ஒரு தேவாலயம் நிச்சயம் வேண்டும். இரண்டும் இருக்க வேண்டும். நம் இருதயம் மட்டும் போதாது, எல்லாம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய மண்டலத்திலும் கர்த்தரை ஆராதிக்க தேவாலயம் வேண்டும். அதுதான் நம்முடைய இருதயம். மாம்ச ரீதியாக, உலக ரீதியாக தேவாலயம் கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று ஒன்று தேவைதான். அது இல்லாமலும் இருக்கக்கூடாது. இரண்டும் தேவை. அவர் படைத்த பூமி, அவரை தொழுது கொள்ள ஒரு இடம் வேண்டாமா? நிச்சயம் தேவை. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எரேமியா தீர்க்கதரிசி ஐயா தேவாலயத்தின் பிரகாரத்தில் நின்று கொண்டு சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது, அப்பொழுது அங்கு கூடியிருந்த தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் மற்றும் சகல ஜனங்கள், இவர்கள் எல்லோரும் அங்கிருந்தார்கள். எரேமியா ஐயா இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடன் ஜனங்கள் எல்லாம் கூடிக்கொண்டு, அதாவது அங்கிருந்தவர்கள் எல்லாம் கூடிக்கொண்டு எரேமியா ஐயாவை பிடித்து, நீ சாகவே சாக வேண்டும், உயிரோடு வைக்க கூடாது என்று பிடித்து கொண்டார்கள். கொல்லுவதற்கு ஆயத்தமானார்கள். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை சொன்னதற்காக. ஐயா சொன்ன வார்த்தைகளை கேட்டு தன் மனதை ஆராய்ந்து, நாம் இப்படிப்பட்ட பாவம் செய்திருக்கிறோமே என்று உணர்ந்து திருந்தி மன்னிப்பு கேட்டிருந்தால் கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் இவர்கள் செய்தது, சொன்ன தீர்க்கதரிசியை பிடித்து கொண்டார்கள். இந்த ஆலயம் சீலோவை போல் ஆகும் என்றும், இந்த நகரம் குடியில்லாமல் போகும் என்றும் நீ எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லலாம்? இப்படி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நீ தீர்க்க தரிசனம் சொன்னாயே என்று சொல்லி சகல ஜனங்களும் எரேமியாவுக்கு விரோதமாக தேவாலயத்திலேயே கூடிக்கொண்டார்கள். எல்லாம் ஒன்று சேர்ந்து ஐயாவை எதிர்க்க வருகிறார்கள். யூதாவின் பிரபுக்கள் இந்த வார்த்தைகளை கேள்விப்படுகிறார்கள். ராஜாவின் வீட்டில் இருக்கிறவர்கள், ராஜாவின் வீட்டில் இருக்கிற யூதாவின் பிரபுக்கள், அப்படி என்றால் மந்திரிகள் அல்லது கலெக்டர்கள் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ராஜாவின் வீட்டில் இருக்கிறவர்கள் அவர்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எல்லோரும் தேவாலயத்திற்கு வந்து விட்டார்கள். வந்து அங்கு உட்கார்ந்தார்கள். கர்த்தருடைய புதிய வாசலில், ஆலயத்தின் புதிய வாசலில் வந்து உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்த ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் எல்லோரும் சேர்ந்து கொண்டு பிரபுக்களிடம் எரேமியாவை குறித்து சொல்லுகிறார்கள். உங்கள் காதுகள் கேட்க, இப்பொழுது எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு இவர் என்று எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லுகிறார்கள். பிரபுக்களிடம் பேசுகிறார்கள். இவர் மரணத்திற்கு பாத்திரன், இவர் செய்த காரியம், இவர் கொல்லப்பட வேண்டும், இவர் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் இந்த நகரத்துக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார், அதனால் இவர் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது எரேமியா ஐயா சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை நானாக இப்படி சொல்லவில்லை. எரேமியா ஐயா சொல்லுகிறார் விளக்கமாக, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும்படி கர்த்தரே எனக்கு சொல்லி அனுப்பினார். கர்த்தரிடத்திலிருந்து வந்துதான் நான் இந்த வார்த்தைகளை உங்களிடத்திற்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவங்களை எல்லாம் விட்டு திருந்தி விட்டால், கர்த்தருக்கு விரோதமான செயல்களை எல்லாம் விட்டு நீங்கள் மனம் திரும்பினால், கர்த்தர் தாம் செய்வேன் என்று சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். அப்படி என்றால் அந்த செயலை, அந்த தண்டனையை உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பார். நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம், நீங்கள் திருந்தினால் போதும் என்று எரேமியா சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். இதே நிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 400 வருடங்களுக்கு பின்பாக என்ன சூழ்நிலை வருகிறதோ அதே நிலை எரேமியாவுக்கு முன்பே வந்து விட்டது. கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
எப்படி அங்கிருந்தவர்களால் பிடிக்கப்பட்டாரோ அதே போல எரேமியா ஐயாவுக்கு முன்பே நடந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் அவர் எந்த தவறும் செய்து விடவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சொன்னது நிமித்தமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிறது. எரேமியா ஐயாவை கொல்ல பார்க்கிறார்கள். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும், நீங்கள் சென்று கொண்டிருக்கிற வழிகள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய பேச்சுகள், நினைவுகள் இவைகள் எல்லாம் தவறாயிருக்கிறது. அதையெல்லாம் திருத்திக் கொண்டு மனம் திரும்பினால் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லுகிறார். நான் உங்கள் கைகளில் இருக்கிறேன், உங்கள் பார்வைக்கு முன்பாக இருக்கிறேன், உங்கள் கைகளில் இருக்கிறேன். உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை நீங்கள் எனக்கு செய்யுங்கள். உங்கள் பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் இருக்கிறதை எனக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது எரேமியா ஐயாவை கொல்லுவதற்காக எல்லாரும் பிடித்து விட்டார்கள். இந்த நிலையில் ஐயா சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பிவிட்டால் கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் மனஸ்தாபப்படுவார், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் செயல்களை விட்டு மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு திருந்துங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி நீங்கள் செய்யுங்கள். நான் எங்கே போகிறேன்? நான் உங்கள் கைகளில் இருக்கிறேன். உங்களுக்கு நன்மை எது என்று நான் சொல்லுகிற காரியங்களை கேட்ட நீங்கள், உங்களுக்கு நன்மை எது, நியாயம் எது என்று தோன்றுகிறதோ அதை எனக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று எரேமியா ஐயா தெளிவாக சொல்லுகிறார். தன்னை என்ன செய்தாலும் பரவாயில்லை, நீங்கள் திருந்துங்கள் என்ற எண்ணத்தில் அவர் சொல்லுகிறார். அதாவது உங்கள் கைகளில் நான் இருக்கிறேன், உங்களுக்கு நன்மை எது? ஏனென்றால் அவர்கள் கொல்ல வருகிறார்கள். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை ஐயா சொல்லுகிறார். தெளிவாக புரிந்து கொள்வோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் மிக தெளிவாய், நெருக்கமான சூழ்நிலைகள் ஊழியர்களுக்கு வரும்போது அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடம் இது. கர்த்தருடைய வார்த்தையை தான் நான் உங்களிடத்தில் சொன்னேன். உங்களுக்கு நன்மையும் நியாயமுமாய் எது தெரிகிறதோ அதை எனக்கு நீங்கள் செய்யுங்கள். ஆனால் ஒன்று, என்னை நீங்கள் கொன்று போட்டீர்களானால், குற்றம் இல்லாத இரத்தப்பழியை, ஒரு பாவம் செய்யாத என்னை நீங்கள் கொன்றதினால் அந்த இரத்தப்பழி உங்கள் மேலும், உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள், உங்கள் ஜனங்கள், உங்கள் பிரபுக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லோர் மேலும் அந்த இரத்தப்பழி சுமரும். அதையும் ஐயா சொல்லிவிட்டார். என்னை கொன்றால் அந்த இரத்தப்பழி உங்கள் மேல் சுமரும். அதை நிச்சயமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் என்னுடையதல்ல. கர்த்தர் எனக்கு எதை சொன்னாரோ, எதை நீ போய் சொல் என்று சொன்னாரோ அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். நானாக எதுவும் சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். என் மேல் எந்த குற்றமோ பழியோ எதுவும் இல்லை. அப்படி இருக்க நீங்கள் என்னை கொன்றால் என்னுடைய இரத்தப்பழி உங்கள் மேல் இருக்கும் என்று ஐயா தெளிவாக விளக்கமாக சொல்லிவிடுகிறார். அங்கு 4 பிரிவான ஜனங்கள் இருக்கிறார்கள். தேவாலயத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் என்ற 2 கூட்டம். அடுத்தது பிரபுக்கள், பொது ஜனங்கள். இப்படி 4 விதமான ஜனங்கள் அங்கு இருக்கிறார்கள். இந்த பொது ஜனங்களும் பிரபுக்களும், பிரபுக்கள் என்றால் ஆளுகை செய்கிறவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள் என்று சொல்லலாம், மினிஸ்டர்கள் போல மந்திரிகளாய் இருப்பவர்கள், அவர்களும் பொது ஜனங்களும் சேர்ந்து ஆசாரியர்களிடத்திலும் தீர்க்கதரிசிகளிடத்திலும் சொல்லுகிறார்கள். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எரேமியா ஐயா பேசிய பின்பு முதலில் எல்லோரும் கூடிக்கொள்கிறார்கள் ஐயாவை கொல்ல வேண்டும் என்று. ஆனால் ஐயா விளக்கமாக சொல்லிய பின்பு பிரபுக்களும் பொது ஜனங்களும் சேர்ந்து அவர்கள் வேறு விதமாய் அந்த ஆசாரியர்களிடத்திலும் தேவாலயத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளிடத்திலும் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த மனிதன் ஆக்கினைக்கு பாத்திரவான் அல்ல. எரேமியா ஐயாவினுடைய வார்த்தையை கேட்ட பின்பு பிரபுக்களும் ஜனங்களும் சொல்லுகிறார்கள், இந்த மனிதன் ஆக்கினைக்கு பாத்திரவான் அல்ல. கொல்லப்படும் அளவுக்கு இந்த மனிதனிடத்தில் எந்த பாவமும் இல்லை. இவர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான் சொல்லுகிறார், உண்மையை தான் சொல்லுகிறார் என்று இவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். பிரபுக்களுக்கும் ஜனங்களுக்கும் உணர்வு இருக்கிறது. இதில் வேடிக்கையாக இருக்கிறது, அன்றிருந்து அதே நிலைதான் இன்றும் இருக்கிறது. கர்த்தரை அறியாத ஜனங்களிடத்தில் கர்த்தரின் அன்பை குறித்து சொல்லும் பொழுது அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தேவாலயத்தில் இருப்பவர்களிடத்தில், ஆசாரிய பணி செய்கிறவர்கள், பாஸ்டராய் இருப்பவர்கள், பிஷப்பாய் இருப்பவர்கள், உயர்ந்த ஸ்தானங்களில் இருப்பவர்களிடத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால், கர்த்தர் உன்னிடத்தில் பேசினாரா, அது எப்படி பேசுவார் என்று கேட்கிறார். இது உண்மையாய் நடக்கிறது அல்லவா என்று பேசும் தெய்வம் என்று கேட்டுதான் ரட்சிக்கப்படுகிறார்கள்.
ஆனால் கர்த்தர் பேசினார் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார். அதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மறுக்கிறார்கள். கர்த்தர் பேசினாரா? பொய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இது எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது? அன்றும் இதே நிலைதான். பொது ஜனங்களால் நம்ப முடிகிறது ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தை உண்மை என்று. பிரபுக்களாலும் நம்ப முடிகிறது. அவர் விளக்கி சொன்னதும் புரிந்து கொண்டார்கள். ஆனால் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களிடத்தில் பிரபுக்களும் ஜனங்களும் சேர்ந்து, இந்த மனிதன் நல்லவர், இவர் தவறு செய்யவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை தான் கொண்டு வந்து சொல்லுகிறார், அதை நம்புவோம், ஏற்றுக்கொள்வோம், அவரை கொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். தேசத்தில் மூப்பராய் இருக்கிறவர்கள், தேசத்தின் மூப்பர்களும் எழும்பி ஜனங்களை நோக்கி பேசுகிறார்கள். யூதா ஜனங்களோடு. தேசத்தின் ஜனங்களில் மூப்பராய் இருந்தவர்கள் சிலர் எழும்பி நின்று சில காரியங்களை அந்த இடத்தில் சொல்லுகிறார்கள். அதாவது, எசேக்கியா ராஜாவின் நாட்களில் ஒரு காரியம் நடந்தது. மொரேசா என்னும் ஊரில் இருந்த மீகா என்னும் ஒரு தீர்க்கதரிசி எழும்பி எசேக்கியா ராஜாவின் காலத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த தீர்க்கதரிசி எழும்பி, சீயோன் வயல்வெளியை போல உழப்பட்டு போகும். சீயோன் என்பது ஒரு மலை, அது வயல்வெளியை போல உழப்பட்டு போகும் என்றால் முற்றிலும் அங்கிருக்கிற எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயம் இருக்கிற பர்வதம், இந்த ஆலயம் இருக்கிற இந்த மலையானது காட்டில் உள்ள மண் மேடுகளை போல மாறி போகும், எல்லாம் இடிக்கப்பட்டு பாழாக்கப்பட்டு போகும், கர்த்தர் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார் என்று அந்த மீகா என்ற தீர்க்கதரிசி சொன்னார். எசேக்கியா ராஜாவின் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இப்படி அந்த தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொன்ன போது எசேக்கியா ராஜாவும் அங்கிருந்த ஜனங்களும், எசேக்கியா ராஜாவுடன் இருந்த ஜனங்களும் அந்த தீர்க்கதரிசியை கொன்று போட்டார்களா? அந்த மீகா தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொன்னார் அல்லவா? அழிவுக்கு ஏற்ற எருசலேம் சீயோன் அழிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார், தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆனால் அவரை யாரும் கொல்லவில்லை. கொன்று போட்டார்களா? இல்லையே. ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்தார்கள்? எசேக்கியா ராஜாவும் அவரோடு இருந்தவர்களும் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கெஞ்சினார்கள். எருசலேம் சீயோன் பாழாய் போகக்கூடாது சாமி, எங்கள் தேசத்தை காப்பாற்றும், எங்கள் நகரத்தை காப்பாற்றும் என்று மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் கெஞ்சினார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்தது? இப்படி அவர்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்த பொழுது, அவர்கள் திருந்தி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு தங்களை தாழ்த்திய போது, கர்த்தர் அவர்கள் மேல் மனஸ்தாபப்பட்டு, அப்படி செய்யாதிருந்தார், நான் செய்ய போகிறேன், நான் எல்லாவற்றையும் அழிக்க போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அழிக்காமல் விட்டு விட்டார். மனஸ்தாபப்பட்டு சரி போ, நான் செய்யவில்லை என்று விட்டு விட்டார் அல்லவா? அவர்கள் நோக்கி கெஞ்சினார்கள், தங்களை தாழ்த்தினார்கள், திருந்தினார்கள், எசேக்கியா ராஜாவும் அவரோடு இருந்தவர்களும். அப்பொழுது கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். அவர்களை அழிக்கவில்லை, தேசத்தை அழிக்கவில்லை. இப்பொழுதும் நம் ஆத்துமாவுக்கு விரோதமாக நாம் பொல்லாப்பை வரப்பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுது இந்த தீர்க்கதரிசியை கொன்று போட்டால் அந்த தீர்க்கதரிசி உண்மையானவர், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். அவருடைய இரத்தப்படி நம்மேல் வந்து அதி நிமித்தம் நாம் நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆத்துமாவுக்கு விரோதமான பாவம் என்றால், அதாவது மாம்சத்துக்கு விரோதமான பாவம் என்றால் இவ்வுலகத்தின் பாவம். ஆத்மாவுக்கு விரோதமான பாவம் என்றால் அது நரகத்திற்கு தள்ளப்படுவோம், அப்படிப்பட்ட மன்னிப்பு இல்லாத பாவமா இருக்கிறது. அப்படி என்றால் நாம் கர்த்தரிடத்தில் போய் சேராதபடிக்கு மிகப்பெரிய பாவம் மீது கிடைக்கு கொலை பாவம் அல்லவா? ஒரு பரிசுத்தவானை கொள்கிற பாவம் மிக பெரியதல்லவா? கர்த்தர் மன்னிப்பாரா? அவர் கோபம் கொண்டு நம்மை அடித்து விட்டார். இன்னும் இப்படிப்பட்ட பொல்லாப்பை நீங்கள் செய்யாதிருங்கள் என்று யூதாவில் இருந்த மூப்பர்கள், பெரியவர்கள், மூப்பர்கள் என்றால் வயதில் மூத்தவர்கள் சொல்லுகிறார்கள், பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல ஊரியா என்னும் தீர்க்கதரிசி, கீரியாத் யாரீமின் ஊரியை சேர்ந்தவர், அந்த தீர்க்கதரிசியும் எரேமியா என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அதை போலவே இவரும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தார். கிட்டத்தட்ட பொருள் ஒன்றுதான். இவர் சொன்னதும் கர்த்தருடைய வார்த்தை தான், உரியா சொன்னதும். அப்படி என்றால் இது ஒத்ததாய் இருக்கிறது. எரேமியா சொன்னதை தவறு என்று சொல்லிவிட முடியாது. உரியா சொன்னதும் எரேமியா சொன்னதும் ஒரே மாதிரியா இருக்கிறது. அதனால்
இப்படி இருவர் சொன்ன தீர்க்க தரிசனமும் ஒத்து போய் இருந்தது. இந்த வார்த்தையை உரியா சொன்னபோது எரேமியாவுக்கு முன்பே எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு முன்பே இந்த உரியா ஐயா சொல்லியிருக்கிறார். இவரும் தீர்க்கதரிசி தான். எரேமியா சொன்ன வார்த்தையின்படியே சொல்லியிருக்கிறார். அதே போல ஒத்த ஒரு தீர்க்க தரிசனத்தை யோயாக்கீம் ராஜாவின் இடத்திலேயே சொல்லியிருக்கிறார். அதை கேட்டதும் உரியாவை கொல்லுவதற்கு ராஜாவும் அவருடைய ஆட்களும் தேடி இருக்கிறார்கள். உடனே உரியா ஓடிப்போய் தேசத்தை விட்டு ஓடிப்போய் எகிப்துக்கு ஓடிவிட்டார். தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டு நம்மை கொன்று போடுவார்களே என்று எகிப்துக்கு ஓடிவிட்டார். அப்பொழுது யோயாக்கீன் ராஜா எல்நாத்தோடும் அவர்களோடு கூட பலரை அனுப்பி எகிப்துக்கு போய் உரியாவை கொண்டு வரும்படி அழைத்து கொண்டு வரும்படி, அதாவது ஒளிந்து கொண்டிருக்கிற உரியாவை பிடித்து வரும்படி ஆள் அனுப்பி கொண்டு வர செய்து இங்கு கொண்டு வந்து உரியாவை கொன்று விட்டார்கள். இப்படி அவர்கள் பிடித்து கொண்டு வந்த உரியா தீர்க்கதரிசியை ராஜாவினிடத்தில் யோயாக்கின் இடத்தில் கொடுத்தார். அவர்கள் கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். யோயாக்கின் ராஜா உரியாவை தன் பட்டயத்தினால் வெட்டி அவருடைய சரீரத்தை, ஒரு தீர்க்கதரிசியின் சரீரத்தை சாதாரண ஜனங்கள் அடக்கம் பண்ணப்படுகிற பிரேத கடலைகளின் அடியே அடக்கம் பண்ணாமல் விசிறி எறிந்து விட்டான். யோயாக்கீம் ராஜாவுடைய அட்டகாசம் பெரிதா இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசிக்கு இப்படி செய்திருக்கிறார். இப்படி யோயாக்கீம் உரியாவை கொன்றது போல எரேமியாவையும் கொல்லும்படி எத்தனிக்கிறார். அதாவது தேசத்தின் ஜனங்களின் மூப்பரானவர்கள் கொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஜனங்கள் சொல்லுகிறார்கள், பிரபுக்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ராஜா கேட்டபாடில்லை. எரேமியாவை கொல்ல தேடி கொண்டிருக்கிறார், முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் அகிக்காம் என்கிற ஒரு மனிதனை வைத்து அந்த மனிதன் மூலமாக எரேமியாவை கர்த்தர் காப்பாற்றுகிறார். எரேமியா பாதுகாக்கப்படுகிறார். இப்படியாக தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிக்கு இப்படிப்பட்ட துயரம் வருகிறது. அவரை கொன்று போடும்படியே நினைக்கிறார்கள். இதெல்லாம் மகா பாவமா இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கும். உண்மைக்கும் பொய்யுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்வோம். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்தான் நாம் ஆபத்திலிருந்து தப்ப முடியுமே தவிர தீர்க்கதரிசிகளை எதிர்ப்பதினால் இன்னும் அதிகமாக நஷ்டத்தை வரவழைத்துக் கொள்வோம். நமக்கு நாமே ஆபத்தை வரவழைத்துக் கொள்ளக்கூடிய செயலாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஊழியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் விரோதமாக ஒருபோதும் வாய் திறக்க கூடாது. கர்த்தருக்கு பயப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற ஊழியர்களுக்கும் பயந்து அடங்கி நடப்பது சிறந்தது. நம் வாழ்க்கை செழிக்கும். எரேமியா 27ஆம் அதிகாரம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் ராஜா அரசாண்ட ஆரம்பத்திலேயே, துவக்கத்திலேயே எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்து ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். மாட்டு வண்டி ஓட்டும் போது மாட்டின் கழுத்தில் நுகத்தடி என்று ஒரு தடியை வைப்பார்கள். அது மொத்தமான மரக்கட்டையால் ஆனது. அதை கயிறுகளால் கட்டி அந்த வண்டியோடு இணைத்து விடுவார்கள். மாட்டையும் அந்த வண்டியையும் இணைக்கும் அந்த பகுதி ஒரு கட்டையாலும் ஒரு கயிறாலும் இருக்கும், சேர்ந்து அதால் கட்டி விடுவார்கள். இதற்கு நுகத்தடி என்று பெயர். அது கட்டுகிற கயிறு என்று சொல்வாங்க. இப்படி இரண்டு பொருள்கள் அங்கு பயன்படுத்தப்படும். அதை போன்ற ஒரு நுகத்தடியையும் ஒரு கயிறையும் ஆயத்தப்படுத்த சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இரண்டு பொருள்களையும் எடுத்து உன் கழுத்தில் அதை வைத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா மாட்டின் கழுத்தில் வைக்கும் நுகத்தடி அவர் கழுத்தின் மேல், தோள்பட்டையின் மேல், அதாவது பின்புற கழுத்தில் வைத்துக்கொள். அந்த கயிறை உன் கழுத்தில் கட்டிக்கொள். அந்த நுகத்தடியோடு சேர்த்து மாட்டிற்கு கட்டுவது போல உன் கழுத்தில் அதை கட்டிக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு உவமையாக இப்படி செய்து காட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கு ஒரு கயிறு அல்ல, 5 கயிறுகளும் 5-6 கயிறுகளும் 5-6 நுகத்தடிகளும் செய்யப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டு அவை எல்லாவற்றையும் எரேமியா கழுத்தில் போட்டுக் கொள்கிறார்.
இப்படியாக செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே கீழ்ப்படிந்து எரேமியா செய்கிறார். அப்படி அந்த கழுத்தில் போடப்பட்ட நுகத்தடிகளும் அந்த கயிறுகளும் இருக்கும்படியாக எருசலேமுக்கு சிதேக்கியா ராஜாவினிடத்தில் ஸ்தானாதிபதிகள் வருவார்கள் அல்லவா? மற்ற ராஜாக்களிடமிருந்து ராஜாக்கள் ஆட்களை அனுப்புவார்கள். ஸ்தானாதிபதிகள் முக்கியமான அதிகாரிகளை அனுப்புவார்கள். அந்த அதிகாரிகள் வந்து சிதேக்கியா ராஜாவினிடத்தில் பேச வருவார்கள். அப்படி வரும்பொழுது அந்த ஸ்தானாதிபதிகளிடத்தில் இவைகளை கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களிடத்தில் கொடுத்து அந்தந்த ராஜாக்களுக்கு அனுப்பு. 5 ராஜாக்களுக்கு இந்த நுகத்தடியையும் கயிறையும் சேர்த்து கொடுத்து அனுப்பு. உன் கழுத்தில் இருந்து எடுத்து அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் சற்று விளக்கமாக பார்ப்போம். எந்தெந்த ராஜாவுக்கு அனுப்புகிறார்? ஏதோமின் ராஜாவுக்கும், மோவாபின் ராஜாவுக்கும், அம்மோன் புத்திரரின் ராஜாவுக்கும், தீருவின் ராஜாவுக்கும், சீதோனின் ராஜாவுக்கும். இந்த 5 தேசங்களிலிருந்து வருகிற ராஜாக்களின் ஸ்தானாதிபதிகள் மூலமாக அந்தந்த ராஜாக்களுக்கு அனுப்பப்படுகிறது. இப்படி இந்த பொருள்களை அனுப்பி அவர்களிடத்தில் நான் சொல்லும் செய்தியையும் சொல்லி அனுப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன்படியே எரேமியா செய்கிறார். என்ன செய்தி சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் பூமியையும் பூமியின் மேல் உள்ள மனுஷரையும் பூமியின் மேல் உள்ள மிருகங்களையும் என்னுடைய மகா பலத்தினாலும், இந்த பூமி இருக்கிறது, இதன் மேல் மனிதர்கள் வாழ்கிறோம், நாம் இருக்கிறோம். பூமியை உண்டாக்கியதும் கர்த்தரே, நம்மை உண்டாக்கியதும் கர்த்தரே. இதன் மேல் இருக்கிற மிருக ஜீவன்கள், உயிரினங்கள் எல்லாம் உருவாக்கினது கர்த்தரே. இவைகளெல்லாம் உருவாக்கின தேவன் சொல்லுகிறார், என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் நான் இதை உண்டாக்கினேன். என்னுடைய வல்லமையினால், என்னுடைய சக்தியினால் நான் இவைகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறேன். இவையெல்லாம் நான் உருவாக்கியது, எனக்கு சொந்தமானது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை நான் படைத்தேன், இது எனக்கு சொந்தமானது, என்னுடையது. அது பூமியா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இது என்னுடையது, நானே படைத்தேன். அதை நான் யாருக்கு வேணாலும், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் இந்த பூமியை ஆள வேண்டும், இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறாரோ அவர்களுக்கு கொடுப்பார். அது அவருடைய விருப்பம். ஏனென்றால் இந்த பூமியும் இதில் உள்ள எல்லாம் அவருக்கு சொந்தமானது. அவரே அதை சிருஷ்டித்தார். அப்படி என்றால் இந்த பூமியில் அரசாளுகை செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை கர்த்தரை நியமிக்கிறார் என்பதை உண்மை. இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம், இப்பொழுது கர்த்தர் சொன்ன அந்த 5 தேசங்கள், ஏதோ, மோவாப், அம்மோன் புத்திரரின் தேசம், தீருவின் தேசம், சீதோன், இந்த 5 இடங்களையும் கர்த்தர் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ, அதாவது நேபுகாத்நேச்சார் ராஜாவாகிய என்னுடைய ஊழியக்காரனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய பூமி எனக்கு சொந்தமானது, எனக்கு இஷ்டப்பட்ட ராஜாவுக்கு நான் கொடுக்கிறேன், அந்த ராஜா தான் அதை ஆள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு அவரை தன் ஊழியக்காரன் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு தான் இந்த தேசங்களை நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு ஓமையாக தான் அந்த நுகத்தடியையும் அந்த கயிறுகளையும் அவர் உண்டாக்கி தீர்க்கதரிசியின் கழுத்தில் போடப்பட்டது அந்த தேசத்திற்கு போடப்பட்டதற்கு சமம். ஒரு தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அது எல்லாம் அந்த தேசத்திற்கு நடக்கும். ஒரு தீர்க்கதரிசியை அழ வைத்தால் அந்த தேசமே அழுவும். ஒரு தீர்க்கதரிசி பசியோடு இருந்தால் அந்த தேசமே பட்டினியா இருக்கும். ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன சம்பவிக்கிறதோ அதை அந்த தேசத்திற்கே கர்த்தர் செய்வார். இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, தீர்க்கதரிசியினுடைய மகா மேன்மையான ஒரு காரியம். கர்த்தர் அவர்களுக்கு, அதாவது அந்நியர்கள் யார் அப்படி தீர்க்கதரிசியை துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அந்த தேசத்தையே ஆண்டவர் பழி வாங்குவார். அப்படி என்றால் தமக்கு கீழ்ப்படிந்திருக்கிற தம்முடைய ஊழியக்காரனுக்கு அவர் கொடுக்கிற முக்கியத்துவம் அப்படிப்பட்டது. கர்த்தர் தரும் முக்கியத்துவம். நாம் கர்த்தருக்கு ஊழியக்காரர்களா ஆனால், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற உண்மையானவர்களா இருந்தால் நமக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுப்பார். நமக்கு யாராவது ஒரு சிறு துன்பத்தை கொடுத்தாலும்
அவர்களை பழி வாங்காமல் விட மாட்டார். அது கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் செய்கிற செயல். நம்மை அவ்வளவாய் பாதுகாக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். எவ்வளவு நல்லவர். இப்பொழுது கர்த்தர் அது உவமையாக காட்டும்படியாக அந்த நுகத்தடியை கழுத்தில் போட சொல்லி அந்த 5 ராஜாக்களுக்கும் அனுப்பி வைக்கிறார். அப்படி அந்த 5 ராஜாக்களின் தேசங்களும் நேபுகாத் நேச்சாருக்கு கொடுக்கப்படுகிறது. பாபிலோன் ராஜாவின் கையில் கொடுத்து விட்டேன் என்றே சொல்லுகிறார். இந்த 5 தேசங்களையும் நான் அவர்களிடத்தில் கொடுத்து விட்டேன், யூதா தேசம் உட்பட கொடுத்து விட்டேன். வெளியின் மிருகங்களையும் அந்த ராஜாவை சேவிக்கும்படி நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன். அவைகளும் அந்த ராஜாவுக்கு இணங்கி நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவனுடைய தேசத்திற்கு காலம் வரும் வரைக்கும் இது ஒரு குறிப்பிட்ட காலம் நடக்கும், நிரந்தரமாக அல்ல. நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். அது எப்படி என்றால், அந்த ராஜாவும் அவருடைய குமாரனும் அந்த குமாரனுடைய குமாரர்களும் புத்திர பௌத்திரர்களும் ஆளும் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் வரைக்கும் இவர்கள் அதை ஆண்டு கொள்வார்கள். எல்லா தேசங்களும் அவர்களை சேவிக்க வேண்டும். நேபுகாத்நேச்சார் ராஜாவின் அரசாட்சியை சேவிக்க வேண்டும். அந்த காலம் நிறைவேறின பின்பு அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் வந்து அந்த தேசத்தை, நேபுகாத்நேச்சாரின் தேசத்தை, பாபிலோனை ஆளுகை செய்வார்கள், அடிமைப்படுத்தி விடுவார்கள். அதன் பின்பு மற்றவர்கள் வந்து அந்த தேசத்தை அடிமைப்படுத்துவார்கள். இப்பொழுது அவர்கள் கையில் நீங்கள் ஒப்புக் கொடுக்கப்படுகிறீர்கள் என்று நீண்டகால தரிசனத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். எந்த ஜாதியாவது, அதாவது எந்த இன மக்களாவது, எந்த ராஜ்யமாவது, எந்த நாடாவது நேபுகாத்நேச்சார் ராஜாவை சேவியாமல் போனால், அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல், பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு கீழ்ப்படியாமல் போனால், அப்படி கீழ்ப்படியாமலும் தன் கழுத்தை அவன் நுகத்தடிக்கு உட்படுத்தாமலும் அடிமையாக ராஜாவை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்காமலும் இருந்தால், அப்படி இருக்கிறவர்களை நான் அந்த ராஜாவின் கையிலே நிர்மூலமாக்குவேன், அழித்து போடுவேன். அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து நடந்து விடுங்கள், இல்லை என்றால் அவன் கையாலேயே உங்களை அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ராஜா உங்களை கொன்று போடுவான். அதற்குதான் நான் வைத்திருக்கிறேன். ராஜா உங்களை கொன்று போடும்படி இப்படியாக நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் நான் உங்களை தண்டிப்பேன், அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் போனார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக நீங்கள் அந்த ராஜாவுக்கு கீழ்ப்பட்டு போய்விடுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. அடிமையாகி போய்விடுங்கள், இல்லை என்றால் இறந்து விடுவீர்கள், ஆபத்து வந்து நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நான் சொல்லி இருக்க உங்களுக்கு தவறான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது பாபிலோன் ராஜா உங்களை அடிமைப்படுத்த மாட்டான் என்று பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? உங்கள் தீர்க்க தரிசிகளும் உங்கள் குறிக்காரரும் உங்கள் சொப்பனக்காரர்களும் உங்கள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் உங்கள் சூனியக்காரர்களுக்கும் நீங்கள் செவி கொடாதிருங்கள், இப்படியெல்லாம் உங்களிடத்தில் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சை நீங்கள் கேட்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ராஜாவின் இடத்தில் நீங்கள் அடிமையாக மாட்டீர்கள், அதெல்லாம் பயப்பட வேண்டாம், சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அதை கேட்காதிருங்கள். அவர்களோடு அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து போய்விடுங்கள், உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறார். நான் உங்களை உங்கள் தேசத்திலிருந்து தூரப்படுத்துவதற்கும் உங்களை நான் துரத்தி விடுவதற்கும் இவர்கள் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை அழிக்கும்படியாக, நீங்கள் அழிந்து போவதற்கே இவர்கள் பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் போய், அதை கேட்காதிருங்கள், நம்பாதிருங்கள், அதை கேட்டால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். எந்த இன மக்கள், எந்த இனத்தை சேர்ந்த மக்கள் பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து போகிறார்களோ அவர்களை விவசாயம் செய்து அந்த தேசங்களில் அவர்களை குடியிருக்க பண்ணுவேன், சுமூகமாக அவர்கள் சமாதானமாக வாழ வைப்பேன். இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் எரேமியா தீர்க்கதரிசி ஐயா சிதேக்கியா ராஜாவோடு பேசுகிறார். இந்த வார்த்தைகள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின்படியே எல்லாவற்றையும் சிதேக்கியா ராஜாவிடம் சொல்லி, உங்கள் கழுத்தை பாபிலோனின் ராஜாவுக்கு கீழ்ப்படுத்தி, பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி போங்கள்,
என்று எரேமியா சொல்லுகிறார். அப்படி அந்த ராஜாவை செய்வித்து அடங்கி போனால் எல்லாம் சுமூகமாயிருக்கும். இல்லை என்றால் கர்த்தருடைய கோபம் வந்து பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய் என்று வந்து நீங்கள் அழிந்து போவீர்கள். கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். இப்படி கீழ்ப்படியாமல் இருந்து எல்லோரும் இறந்து போவானேன். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் இல்லை என்றால் இப்படிப்பட்ட தீமைகளை வர செய்து அழித்து விடுவார் என்று எச்சரிக்கிறார். நீங்கள் அந்த ராஜாவினிடத்தில், நேபுகாத்நேச்சார் ராஜாவினிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டீர்கள் என்று பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அல்லவா? உங்களுடைய தீர்க்கதரிசிகள், நீங்கள் விரும்பி கேட்கிற தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் பேச்சை நம்பாதிருங்கள். அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை அனுப்பினதில்லை. அந்த தீர்க்கதரிசிகளை உன்னிடத்தில் சொல்லும்படி நான் அவர்களை அனுப்பவும் இல்லை. என்னுடைய வார்த்தைகளை நான் அவர்களுக்கு சொல்லவும் இல்லை. நான் உங்களை துரத்தி விடும்படிக்கும் நீங்களும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளும் அழிந்து போவதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் நாமத்தை சொல்லி பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அழிவதற்கு தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் அழிந்து விடுவார்கள். இப்படி அழிவதற்கு தான் இந்த வேலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லாதிருந்தும் அவருடைய நாமத்தை கொண்டு கர்த்தர் சொன்னார் என்று பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுவது. அதை குறித்து கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். பாபிலோனில் இருக்கிற தேவாலயத்தின் பனிமுட்டுகள் சீக்கிரமாய் தேசத்திற்கு கொண்டு வரப்படும், யூதாவுக்கு கொண்டு வரப்படும், எருசலேம் நகரத்திற்கு கொண்டு வரப்படும் என்று உங்கள் தீர்க்கதரிசிகள் பொய்யாய் சொல்லுகிறார்கள். அதை நீங்கள் நம்பாதிருங்கள். அதுவும் பொய்தான், அதையெல்லாம் நம்பாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து போய்விடுங்கள். வீணாய் நீங்கள் ஏன் அழிந்து போக வேண்டும்? இந்த நகரம் ஏன் பாழாய் போக வேண்டும்? அந்த ராஜா சொல்படி கேட்டால் நகரம் பாழாகாது, உங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி உங்களிடத்தில் பொய் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அல்லவா? அவர்கள் உண்மையான தீர்க்கதரிசிகளாய் இருந்தால் தேவாலயத்தின் பனிமுட்டுகளும், ராஜாவின் அரண்மனையில் இருந்த பனிமுட்டுகளும், எருசலேமில் இருந்த பொன் வெள்ளி போன்ற பனிமுட்டுகளும், இவைகள் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகாதபடிக்கு, பாபிலோனின் ராஜா வந்து எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று இவர்கள் மன்றாடி ஜெபிக்கட்டும். கர்த்தரை நோக்கி இவர்கள் கூப்பிடட்டும். உண்மையான தீர்க்கதரிசிகளாய் இருந்தால் இவர்கள் ஜெபித்து கர்த்தருடைய வல்லமையை பெற்று இதையெல்லாம் தடுத்து நிறுத்தட்டு பார்க்கலாம் என்று கர்த்தர் சொல்லுவார். பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பாபிலோனுக்கு பிடித்து கொண்டு போகிறார். அப்படி போகும்போது அந்த ராஜாவையும் அந்த ராஜாவோடு கூட ஜனங்களையும் பிடித்து கொண்டு போகிறார். அப்படி போகும்போது எடுத்துக்கொண்டு போகாமல் விட்டு கொஞ்சம் பொருட்களை எடுத்துக்கொண்டு போனார்கள் பாபிலோனுக்கு. மீதியான பனிமுட்டுகள் இங்கே இருக்கிறது, பர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறது. அதாவது தங்கத்தால், வெள்ளியால், வெண்கலத்தால் செய்யப்பட்ட பொருள்கள், விலை உயர்ந்த பொருள்கள், அவைகள் எல்லாம் இங்கே இருக்கிறது. அவர்கள் எடுக்காமல் விட்டு போன சகல தூண்கள், தேவாலயத்தின் தூண்கள், கடல் தொட்டி, அந்த கடல் தொட்டி வைக்கப்பட்ட ஆதாரங்கள், இவைகளெல்லாம் இங்கேயே இருந்தது. இதோடு கூட இன்னும் சில பனிமுட்டுகளும் இருந்தது. இவைகளை பற்றி கர்த்தர் சில காரியங்களை சொல்லுகிறார். இப்படி அங்கு விட்டு போன, பாபிலோன் ராஜா விட்டு போன இந்த பனிமுட்டுகள் எல்லாம் மீண்டும் பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போகப்படும். மீண்டும் அந்த ராஜா வந்து விட்டு போனதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போவான். எசேக்கியா ராஜாவின் காலத்திலேயே சொல்லப்பட்ட, அந்த ராஜாவுக்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. ஏனென்றால் அந்த ராஜா எல்லா பொருள்களையும் அங்கிருந்து வந்த விருந்தாளிகளிடத்தில், பாபிலோனில் இருந்து வந்த விருந்தாளிகளிடத்தில் காட்டிய போது காட்டாத பொருள் ஒன்றும் இல்லை என்று கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார் எசேக்கியா ராஜா. அப்பொழுதுதான் கர்த்தர் இந்த நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அது என்ன நடந்தது? அப்படியே ஒரு பொருள் விடாமல் எல்லாவற்றையும் நேபுகாத்நேச்சார் எடுத்துக்கொண்டு போனார். முதல் முறை எடுத்துக்கொண்டு போனார், மீண்டும் இருப்பதையும் மீண்டும் வந்து எடுத்துக்கொண்டு போகப்படும், பாபிலோனுக்கு போய்விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருப்பதும் போய்விடும், எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த காலம் வரைக்கும், விசாரிக்கும் நாள் வரைக்கும் அங்கேயே இருக்கும். அதன் பின்பு மீண்டுமாக
இஸ்ரேலுக்கு எருசலேமுக்கு கொண்டு வரப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறிப்பிட்ட காலம் அந்த பொருள்கள் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். ஜனங்களும் கொண்டு போகப்படுகிறார்கள், பனிமுட்டுகள் கொண்டு போகப்படுகிறது. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் 70 வருடம். அது முடிந்த பின்பு மீண்டுமாக அதாவது எருசலேம் நகரத்திற்கு மீண்டும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அப்படியே நடந்தது. எரேமியாவின் காலத்தில் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. அதன் பின்பு அப்படியே நடந்தது. மீண்டும் இந்த இடத்திற்கு அவைகளை நான் கொண்டு வரப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி கர்த்தர் எதை சொன்னாலும் அவர் சொல்லும் தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நடக்கும். அவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். சில நேரம் துன்பம் வரப்போகிறது, நீங்கள் அவஸ்தைப்பட போகிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நடக்கும், ஒன்றும் மாறாது. கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அதுவே நமக்கு நன்மை தரும். எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை மீறுவதும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதும் நமக்கு துன்பத்தை வரவழைக்கும். அதை புரிந்து கொள்வோம். நம்மிடத்தில் இருக்கிற குற்றம் குறைகளை தெரிந்து கொண்டு மனம் திரும்புவோம். மனம் திரும்புதல் நமக்கு நன்மையை வர வைக்கும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம் நம்மோடு கூட இருந்து என்றென்றும் நம்மை காப்பார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். ஆமீன். மாறநாதன்.